நம்முடைய சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் அத்வைதம் என்கிற தலைப்பில் 4 சிறப்பு உபன்யாசங்கள் நடைபெறப் போகின்றன. அதற்கு முதலிலே ஆரம்பமாக இன்றைய சங்கர பாஷ்ய ரகசியம் என்கிற அற்புதமான தலைப்பில் ஒரு உபன்யாசம் நடைபெறப் போகிறது. நம்முடைய கல்லூரிக்கு மிகவும் நெருங்கிய தொடர்புடைய டாபிக் இது. தலைப்பு சங்கர பாஷ்ய ரகசியம். சங்கர பாஷ்ய ரகசியம். நம்முடைய காலேஜ் பேர் என்ன? சங்கரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், சங்கரா காலேஜ். நம்ம சங்கரா காலேஜ்ல என்னென்ன ரகசியம் இருக்கு? அந்த ரகசியம்னா என்ன அப்படின்னா, இது மொத்தமே நம்ம இன்னைக்கு பார்க்குற ரகசியம் இல்லை. சங்கராச்சார் இந்த காலேஜினுடைய பெயருக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய ஆதிசங்கர பகவத்பாதனுடைய பிரம்மசூத்திர பாஷ்யம், உபனிஷத் பாஷ்யம், கீதா பாஷ்யம், இது மாத்திரம் இல்ல, அவர் எழுதின நூல்கள்லேருந்து இருக்கக்கூடிய பாஷ்யங்கள், அவருடைய கிருதிகள். அந்த கிருதின்னு பார்த்தா நம்ம காலேஜ் கூட அதனுடைய கிருதி தான். அதனால அந்த ரகசியமா கூட எடுத்துக்கலாம். சங்கராச்சார் ஆதிசங்கரனுடைய அவர் சொன்ன ரகசிய அர்த்தங்கள் எல்லாம் நமக்கு உபன்யாசம் செய்வதற்காக நம்முடைய கல்லூரிக்கு வருகை புரிந்துள்ள டாக்டர் எஸ் உமாபதி ஐயா அவர்களை ஸ்வாகதம் 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 சொல்லி அவருக்கு வரவேற்கிறேன். இந்த விழாவிற்கு காரணபூதராக இருக்கக்கூடிய நம் கல்லூரியின் முதல்வர் ஐயா அவர்களுக்கும் நம்முடைய கல்லூரி நிர்வாகத்தினர் அனைவருக்கும் ஸ்வாகதம் சொல்லி பிரார்த்திக்கிறேன். நம் கல்லூரியின் பயோகெமிஸ்ட்ரி துறையில் இருக்கக்கூடிய பயோகெமிஸ்ட்ரி துறையின் தலைவர் டாக்டர் ரங்கராஜன் சார் அவர்களுக்கும் ஸ்வாகதம் சொல்லி பிரார்த்திக்கிறேன். அவர் இந்த இடத்துக்கு ரொம்ப பொருத்தமானவர். ஏன் அப்படின்னா, அவர் ரொம்ப மருத்துவ சம்பந்தம் உடையவர். இப்ப வரும்போது கூட அந்த வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு வந்தார். மருத்துவம்னா என்ன அப்படின்னா, ரகசியத்திலேருந்து உண்டானதுதான் மருத்துவம். மருத்துவத்தையும் ரகசியமா வைக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் பல இடங்கள்ல சொல்லியிருக்கு. மருந்துகள் எல்லாம் ஔஷதம் பரம ரகசியம். ஔஷதங்கள் எல்லாம் அப்படியே வெளியில காமிச்சு கொடுத்துடக்கூடாது, ரகசியமா வச்சுக்கணும் அப்படின்னு இருக்கு. அதற்கு ரொம்ப சம்பந்தம் உடையவர். இது என்ன ரகசியம்னா, சங்கர ரகசியத்தையும் நம்ம பரம ஔஷதமா தான் வச்சுக்கணும். ஏன் அந்த ஔஷதம் தான் நம்மளை ரட்சணம் பண்ணணும் இல்லையோ, காப்பாற்றணும் இல்லையோ. அதற்காக இந்த விழாவிற்கு பொருத்தமானவராக அவரும் நமக்கு நடுநாயகராக எழுந்தருளி இருந்தமையால் அவருக்கும் ஸ்வாகதம் சொல்லி பிரார்த்திக்கிறேன். மற்றும் இந்த விழாவிற்கு பிரதான பூதர்களாக இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அனைவருக்கும் ஸ்வாகதம் சொல்லி பிரார்த்திக்கிறேன். தன்யவாதா. அடுத்து டாக்டர் எஸ் உமாபதி ஐயா அவர்களுக்கு ரங்கராஜன் ஐயா அவர்களை சிறப்பு செய்யுமாறு பிரார்த்திக்கிறேன். டாக்டர் ரங்கராஜன் சார் அவர்களுக்கு மகான் தன்யவாதங்கள். அடுத்து நம்முடைய இந்த வைபவத்தின் பிரதான அங்கமாக இருக்கக்கூடிய விசேஷ உபன்யாசம், ஸ்பெஷல் லெக்சர் டாக்டர் எஸ் உமாபதி சார், அசோசியேட் ப்ரொஃபசர் அண்ட் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் சாகித்யா, மெட்ராஸ் சான்ஸ்கிரிட் காலேஜ், மயிலாப்பூர். இவருடைய இந்த மகானுடைய வைபவங்கள் நம்ம பார்த்தோம்னா தனியா அதுக்குன்னு ஒரு உபன்யாசம் வைபவத்தை நடத்தணும். எனக்கும் நேத்தான் அவருடைய வைபவங்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிது. பல பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டேன், இன்டர்நெட்ல பார்த்து அதுல இருந்தும் தெரிஞ்சுட்டேன். சாகித்யகர் இவர். சாகித்யகரை கூட்டின்னு ஒரு அத்வைத வேதாந்தத்துல உட்காந்து வைக்கலாமா அப்படின்னா அதற்கு பொருந்தரமானவர் அவர். ஏன்னா கிருஷ்ணபிரேமி சுவாமியினுடைய பிரிய சிஷ்யர் அவர். இதோட அவருக்கு பலவிதமான விருதங்கள் உண்டு. அவர் எழுதின கிருதிகள் நிறைய உண்டு. நிறைய புஸ்தகங்களுக்கெல்லாம் வியாசங்கள் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார்.
பல இடங்கள்ல நிறைய உபன்யாசங்கள்லாம் பண்ணியிருக்க. பொதுவா உபன்யாசம் வேதாந்தம் அப்படின்னா ஒரு பெரிய ட்ரை சப்ஜெக்ட். அது இந்த காலத்துக்கு சொல்றேன். இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா உங்களுக்கு அதுதான் பொக்கிஷம். இப்போதைக்கு உங்களுக்கு பெரிய ட்ரை சப்ஜெக்டா இருக்கும். இன்னொரு 30 வருஷம் ஆச்சுன்னா நீங்களே எப்ப வேதாந்தம் கேட்போன்ற மனஸ்திதி உங்களுக்கு வந்துடும். ஆனா இவர் பேசினாருன்னா இப்பவே அந்த ஸ்திதி உங்களுக்கு வந்துடும். பரமாத்மனி விரக்தா விரக்தா அபரமாத்மனி அப்படின்ற சிந்தனை நமக்கு வந்துடும். இது எதுவுமே நமக்கு வேண்டாம், நம்மளும் எல்லாத்தையுமே தியாகம் பண்ணிட்டு தியாஜ்யமா சாட்சாத் பரமாத்மாவுடைய ஞாபகத்திலே இருக்கலாம் அப்படின்ற ஒரு வேதாந்த புத்தியை நமக்கு கொடுக்க வல்லவராக உமாபதி சுவாமி நமக்காக இப்போது இங்க வந்திருக்கேன். பொதுவா உபன்யாசம் அப்படின்றது சில பேர் சொன்னா ரசிக்கும். அதுல மகனீயர் யாருன்னு பார்த்தா கிருஷ்ணபிரேமி சுவாமி. அவர் உபன்யாசம்னு அவர் வாயை திறந்தாலே, சாதாரணமா பேசினா கூட இருக்கட்டும், வாயை திறந்தாலே இது ஒரு உபன்யாசம். அவருடைய பிரிய சிஷ்யரா இருக்கக்கூடிய நம்முடைய உமாபதி சுவாமியும் எத் ஆச்சாரியா தத்வத் சிஷ்யா, அவராடம் தான் அவர் இருப்பேர் அப்படின்றதுனால அவரிடத்துல பிரார்த்திக்கிறோம். டாக்டர் எஸ் உமாபதி சுவாமி இடத்துல சங்கர பாஷ்ய ரகசியம் என்கிற உயர்ந்த தத்துவத்தை நமக்கு அனுகிரகிக்கும்படி அவரிடத்திலே பிரார்த்திக்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமஹம் வந்தே பரமானந்த மாதவம். யோந்தः பிரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்யகிலசக்திதரஸ்வதாம்னா அன்யாம்ஸ்ச ஹஸ்தசரணஸ்ரவணத்வகாதீன் பிராணான்னமோ பகவதே புருஷாய துப்யம். ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். ஸ்ரீகுருभ्यो நமः. நமஸ்சபாயை. அத்ர அதிமஞ்சே விராஜமானேभ्यः டாக்டர் ரங்கராஜன் महोदयेभ्यः एवं संस्कृतविभागस्य अध्यापकाः श्री शैलं महोदय महाभागाः एवं जयलक्ष्मी महाशया एवं संस्कृत अभिमानिनः संस्कृतविद्यार्थिनः विद्यार्थिन्यः छात्राः. संस्कृतम् इयं दैवी वाक्. संस्कृतभाषा अतीव सुलभा सरला. भवद्भिः अस्याः भाषायाः सारल्यम् अनुभूयते. वस्तुगत्या ये संस्कृतं पठन्ति तेषाम् अयम् अभिप्रायः, सर्वासु भाषासु संस्कृतं सुलभं भवति. நான் சொல்றது புரியுறது இல்லையா? புரியுறதா இல்லையா? பின்னாடி புரியுறதா? நான் சொன்னது புரியலையா? இல்லை, இது வந்து லெக்சர் மட்டும் இல்லை, இன்ட்ராக்ஷன் தான். ஸோ நீங்களும் பேசலாம். இப்போ நான் சொன்னது புரிஞ்சதா இல்லையா உங்களுக்கு? அது மட்டும் சொல்லுங்க. புரியலையா? சரி. சுலபா பாஷா புரியுறதா? संस्कृत भाषा अतीव सुलभा भाषा. अत्र किं कारणम् अतीव सुलभा भाषा इति मया कुतः उच्यते அப்படின்னா, அவர்கிட்ட கேட்டேன் ஜெயலட்சுமி மேடம் கிட்ட, இவாலாம் சம்ஸ்கிருத ஸ்டூடெண்ட்ஸா அப்படின்ட்டு. இல்லை இவாலாம் வந்து ஆர்ட்ஸில் இருக்கா, ஆனால் தமிழுக்கு பதிலாக சம்ஸ்கிருதம் எடுத்துட்டு இருக்கா. ஸோ தமிழ் அப்படிங்கிறது நம்மளுடைய மாத்திரு பாஷை, மதர் டங்காக இருந்தாலும் கூட அதை விட சம்ஸ்கிருதம் சுலபமாக இருக்கும். ஈவன்தோ அதில் உள்ள தமிழில் உள்ள இலக்கணம் ரொம்ப கஷ்டம், அதில் பரீட்சை எழுதி மார்க் வாங்கிறது கடினம், சம்ஸ்கிருதத்தில் மார்க் வாங்கிடலாம் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலும் அந்த மதிப்பெண்ணை பெறுவதற்கு நாம் கொஞ்சம் சிரமப்படணும் இல்லையா? அப்போ அந்த பாஷையை என்னன்னே தெரியாத ஒரு பாஷையில் நான் ஆலேந்து படிக்க ஆரம்பித்து ஒரு பரீட்சை எழுதி டிகிரி லெவலில் ஒரு பேப்பரில் மார்க் வாங்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறேன் அப்படின்னாலே இந்த பாஷை சுலபம் நீங்கள் ஏற்றுருக்கேன்னு தான் அர்த்தம் இல்லையா? அப்போ அவ்வளோ சுலபமான ஒரு பாஷை. இதுக்கு தெய்வீ வாக்குன்னு பேர், தேவ பாஷை அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. இந்த பாஷைக்கு என்ன அப்பேற்பட்ட பெருமை அப்படின்னா,
இந்த பாஷையில தான் நம்மளுடைய வேதமோ மற்ற எல்லா சாஸ்திரங்களும் இந்த பாஷையில தான் இருக்கு. இதிலேருந்து மொழிபெயர்க்கப்பட்டதாக மற்ற இடங்கள்ல இருந்தாலும் கூட எந்த ஒரு விஷயத்தையும் அந்த பாஷையில பேசும்பொழுதுதான் சரியான அர்த்தம் நமக்கு புரியும். அதே விஷயத்தை இன்னொரு பாஷையில சொன்னோம் அப்படின்னால் சரியாக அது போய் ரீச் ஆகாது. அப்போ இந்த பாஷை வாஸ்தவத்துல முதல்ல சொன்னார் இல்லையா, இந்த காலேஜுக்கு, அதுவும் இந்த சபை அத்வைத மண்டபம் அப்படின்னு இந்த சபை, அதுல ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சி இது. வாஸ்தவத்துல எனக்கு நாளைக்கு கடைசி ப்ரோக்ராமா தான் வச்சிருந்தார். ஏன் அப்படின்னா கடைசியாக சார சங்கிரகம், சாங்கர பாஷை அந்த சாரம் ரகசியங்கிறது கடைசியாக இருக்கட்டும். முதல்ல எடுத்தோடனே குரு பரம்பரைன்னு இன்னைக்கு வாஸ்தவமா குரு பரம்பரையிலேருந்து ஆரம்பிச்சு கடைசியில இந்த ரகசியம் தெரிஞ்சுக்கணும் தான் அவர் பிளான் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சது எனக்கு. ஆனா ரெண்டு விதமாக நம்ம ஒரு விஷயத்த சொல்லலாம். ஒரு விஷயத்த சொல்லி கடைசியில கன்க்ளூஷன்ல அதனுடைய சாரம் சொல்றது உண்டு. சில இடங்கள்ல முதல்லயே சாரத்தை சொல்லிட்டு அதன் பிறகு அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் பின்னாடி விரிவாக்கம் அப்படிங்கிறது இருக்கும். அதுபோல இன்றைய தினம் இந்த முதல் ஒரு நிகழ்வுல சாங்கர பாஷ்ய ரகசியம், ரகசியம் அப்படின்னு சொன்னாலே அது அழகா சொன்னார். அதை வந்து காப்பாற்றப்பட வேண்டியது. இது என்ன ரகசியம், காப்பாற்றப்பட வேண்டியதை ஏன் சொல்லுவானே அப்படின்னு சொன்னால், ரகசியமாக இருந்தாலும் அதை ரகசியமாக தெரிஞ்சுக்கணும். அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ராமானுஜர் ரொம்ப சிரமப்பட்டார். 18 தடவை போய் போய் வந்தார். அதை எப்படியா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ரகசியமான விஷயத்தை அந்த அளவுக்கு உயர்வு கொடுக்கிறா. அந்த தெரிஞ்சின்ற ரகசியத்தை எல்லாருக்கும் சொன்னார் அவர். இது ராமானுஜ சரித்திரத்துல உள்ள விஷயம். சரி, நம்ம இந்த விஷயம் இன்னைக்கு எடுத்துட்ட விஷயம் சாங்கர பாஷ்ய ரகசியம். சங்கராச்சாரியர் ஃப்ரண்ட்ல பார்த்துட்டு இருக்கேன். எப்படி இருக்கார்? சிம்பிளா, வேற காஷாய வஸ்திரம். இது அந்த அவளுடைய அந்த சிம்பிளிசிட்டியை காண்பிக்கிறது. எளிமையாக இருக்கணும், மேலும் எதிரையும் பற்று இல்லாம இருக்கணும். இந்த தலைப்புல பேசுறது இந்த 4 நாளுமே 4 நிகழ்வுகளுமே அப்படிதான் இருக்க போறது. அதனால அழகா சொன்னார், உங்களுக்கு இப்போ அது ரொம்ப ட்ரையான சப்ஜெக்ட். ஆனா இது பிற்காலத்துல உங்களுக்கே ஒரு 20 வருஷம் கழிச்சு இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் ஏற்படும் அப்படின்ட்டு. அப்ப என்ன தெரியறது அப்படின்னா, ஒரு காலத்துல நம்மளுடைய வயசு அப்படிதான் இருக்கு. அந்த ஊரை சுத்தக்கூடிய, விளையாடின்னு இருக்கக்கூடிய, ஜாலியா இருக்கணுங்கிற ஒரு மென்டாலிட்டி இந்த ஒரு ஏஜ்ல இருக்கும். அதன் பிறகு பொறுப்புன்னு ஒன்று ஆயிடும். குடும்பத்தை காப்பாற்றணும், சம்பாதிக்கணும், நம்மளுடைய ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படும் கண்டிப்பா. அதன் பிறகு கொஞ்சம் போக போக எல்லாம் ஆச்சு, ரைட். இனிமேல் நமக்காக செல்ஃப், நம்மளுடைய ஒரு விஷயத்துக்காக, குடும்பத்துக்காக சமப்பட்டோம், குழந்தைக்காக சமப்பட்டோம், அப்பா அம்மாக்காக உழைச்சோம். இனிமேல் என்னுடைய லாபத்துக்காக நான் என்ன பண்ணணும் அப்படின்னு வரும்பொழுது அதற்கான உபாயத்தை தான் ஆதிசங்கர பகவத்பாதால் நமக்கு காமிச்சு கொடுத்துருக்கா. இந்த பிலாசபி அப்படிங்கிறது, ஆர்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பேசிக்கான விஷயம். குழந்தை கூட ஒரு கலை இருக்கு இல்லையா, சின்ன குழந்தைக்கு கூட அந்த ஒரு கலையானது இருக்கு. ஒரு விஷயத்தை படிச்சுட்டு அது சொல்றது, எப்படி பேசிக்கான ஒரு விஷயம் மெமரைஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு கலை தான். தாரணான்னு பேர் அதுக்கு. அப்ப இந்த தாரணாங்கிற ஒரு விஷயத்திலேருந்து ஆரம்பிச்சு அப்புறம் சயின்ஸ்னு ஒரு விஷயத்த, அதுக்கப்புறம் மேல பிலாசபி. இதுதான் நமக்கு வாஸ்தவத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு. இந்த பிலாசபிங்கிற விஷயத்தை தான் வேதாந்தம் அப்படின்னு பொதுவாக சாஸ்திரங்கள்ல வேதத்தினுடைய ஒரு கடைசி பார்ட். வேதமே அப்படிதான் அமைஞ்சிருக்கு. முதல் பார்ட் வந்து கர்மாக்களை தான் பண்ண சொல்றது, யாகங்கள்லாம் பண்ணு. ஏன் அப்படின்னா நம்மளுடைய சுபாவம் அதுதான். மாடுன்னா எப்படி இருக்கும், சிங்கம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா. அது போல நம்மளுடைய ரிஷிகள்லாம் மனுஷன்னா எப்படி இருப்பான் அப்படிங்கிறத கரெக்டா கால்குலேட் பண்ணி, என்னவே மனுஷன் எப்படி இருந்தாலும் முதல்ல ஆரம்பத்துல அவன் ஆக்டிவா தான் இருப்பான். எதையாவது பண்ணணும் துடிச்சுட்டே இருப்பான். அப்போ அவனுக்கு சில காரியங்களை கொடுத்து நல்ல வழியில கொண்டு போகணும் அப்படிங்கிறதாக இந்த கர்ம காண்டம் அப்படின்னு வேதத்துல. ஏன்னா எல்லாத்தையும் பண்ணு, சும்மா இருக்க முடியாது, பேசின்னு தான் இருப்பார் அவர். அவரை நான் பேச சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அது ஒரு நேச்சர். அப்ப ஏன் இது தோஷம் இல்லை. ஒரு 50 பேர் சேர்ந்து இருக்கா அப்படின்னா 2 பேர் பேசிட்டு இருப்பா, 2 பேர் கவனிப்பா, 2 பேர் தூங்கிட்டு இருப்பா, 2 பேர் என்ன பார்த்துட்டு இருக்காம இருக்கும், வேற ஏதாவது யோசிச்சுட்டு இருப்பா. இது எல்லாம் நடக்கும். அப்போ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். வந்து உட்கார்ந்துலேருந்து பல விஷயங்கள் நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். ஒரு 1/2 hour பின்னாடி உள்ள சவுண்டு, அங்கிருந்து வரக்கூடிய சத்தங்கள், இது வந்து நேச்சர் அது இல்லையா.
அப்ப இந்த விஷயத்துக்காக ஒரு 50 குழந்தைகளை வந்து உட்கார வைக்கணும் அப்படிங்கும்போது இது எல்லாமே நடக்கும். அப்போ பகவான் கீதையில சொல்றார், ஜாது திஷ்டதி அகர்ம கிருத்து. எந்த ஒரு மனிதனும் கர்மாவை செய்யாமல், அதாவது கர்மாங்கிற மீன்ஸ் ஆக்ஷன், செய்யாம இருக்கவே மாட்டான். சார் நான் சிவனேன்னு சும்மா இருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அப்பா சும்மா இருக்கிறதே கூட ஒரு செயல் தான்ப்பா. இருக்கேன் அப்படிங்கிறது இல்லையா, இருக்கேன் டு பி அப்படிங்கிறதே ஒரு ஆக்ஷன் தானே. அதனால சும்மா இருக்கேன்னு சொன்னாலும் அதுவும் செயல் தான். அதனால செயலே இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. அந்த செயலை நீ என்ன பண்ணு, சும்மா இருக்கேன்னா அப்புறம் என்ன ஆகும், தப்பான விஷயங்கள்ல நம்ம ஈடுபட ஆரம்பிச்சிருவோம். அதனால கர்மகாண்டம் அப்படின்னு வேதத்துல முதல்ல யாகத்தை பண்ணு, கைக்கு வேலை, காலுக்கு வேலை, கண்ணுக்கு வேலை, இது எல்லாத்துக்கும் ஒர்க்கை கொடுத்துருக்கா. இதெல்லாம் பண்ணா என்ன கிடைக்கும், நம்மளுடைய நேச்சர் அதுதான். நான் இதை பண்ணா என்ன கிடைக்கும், நான் இன்ஜினியரிங் படிச்சா என்ன ஆவேன், நான் இங்க வந்து படிச்சா இந்த காலேஜ்ல எனக்கு சீட் கிடைச்சா எனக்கு என்ன லாபம், இங்க எப்படி டீச்சிங் எப்படி இருக்கும், சரி படிச்சு நான் என்ன பண்ண போறேன், எல்லாத்தையும் ஒரு கேள்வி வரும். என்ன, சோ வாட், இதனால எனக்கு என்ன லாபம். அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சா அது நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்ததுன்னா ஓகே ரைட், இல்லே சொன்னா அது வேண்டாம். இப்படிதான் நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த மாதிரியாக நம்ம பண்ணக்கூடிய கர்மாக்கள், வேதங்கள்லாம் இதை கர்மா பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு சொல்றது இல்லையா. அதுக்கப்புறம் இது என்ன, அது கொடுத்த டாபிக் இல்லாம வேற ஏதோ பேசிட்டு இருக்காரு நினைக்க வேண்டாம். பகவத்பாதால் தான் முதல் இதையே சொல்றார், விவேக சூடாமணியில. அதே மாதிரி பல கிரந்தங்கள்ல சொல்றார், வேதோ நித்தியம் அதீயதாம். வேதத்தை முதல்ல படி. ததுதிதம் கர்ம ஸ்வனுஷ்டீயதாம். அதுல என்ன சொல்லித்தோ அந்த கர்மாக்களை சரியாக பண்ணு, இப்படின்னு சொல்லிட்டு போறார். இது ஏன் அப்படின்னா, அதுதான் சொன்னேன், எல்லாருக்கும் எடுத்த உடனே இந்த பிலாசபி, இந்த ஞானம், ஆன்மீகம் இதுல மனசு ஈடுபடாது. அதுதான் சொன்னார் அவரே, கொஞ்சம் வயசுக்கு அப்புறம், அந்த ஒரு சட்டன் ஏஜுக்கு அப்புறம் தான் அதுல புத்தியே போகும். ஸோ ஆரம்பத்திலேயே நம்ம அந்த விஷயங்களை ஈடுபட மாட்டோங்கனால, ஏதாவது காரியத்தை பண்ணணும் அப்படிங்கும்பொழுது நீ பூஜையை பண்ணு, யாகத்தை பண்ணு, தியானம் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு, இதெல்லாம் பண்ணா என்ன கிடைக்கும், புண்ணியம்னு ஒண்ணு சொல்றார். இது என்னது, நம்மளால பார்க்கவே முடியாது. நமக்கு புண்ணியம் வந்துடுத்தா, இந்த காரியம் பண்ணேன், இந்த பூஜை பண்ணேன், எனக்கு புண்ணியம் கிடைச்சுடுத்தா தெரியாது. ஆனா அனுமானம் பண்ணலாம். என்ன அனுமானம் பண்றோம், இன்னைக்கு நம்ம மனுஷனாக பிறந்திருக்கோம் அப்படின்னா நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அனுமானம். இல்லைன்னா இந்த மனித பிறவி அப்படிங்கிறது அரிதிலும் அரிதிலும் அரிதானது. அப்போ இன்னைக்கு எப்போ மனுஷனாக உட்கார்ந்து இருக்கோமோ, இந்த மனித பிறவி அப்படிங்கிறது நாம் மேல போகிறதுக்கும் கீழே விழுவதற்கான ஒரு என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸ்ல இருக்கும். இந்த லெஃப்ட்ல திரும்பினோம்னா மோட்ச மார்க்கம், மேல போயிடுவோம். ரைட்ல திரும்பினோம் அப்படின்னா கீழே இறங்கிடுவோம். நீச்சமான ஒரு நாளைக்கு அடுத்த பிறவியில ஒரு நாயாவோ இல்லை ஒரு பூனையாகவோ யானையாகவோ பிறக்கலாம். அப்போ அந்த ஒரு நடு இடமாக இந்த மனித பிறவி. அதனால மனிதனாக பிறந்ததுனாலேயே நாம் புண்ணியம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரிகிறது. அது என்ன மனித பிறவிக்கு மட்டும் உயர்வு அப்படின்னால், இந்த விவேகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு. பிராணிகளுக்கு, நாய் என்ன பண்ணும் அப்படின்னா, அதுவும் சாப்பிடும், அதுக்கும் குடும்பம் உண்டு, தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றும், அதுவும் தூங்க, எல்லாம் உண்டு. ஆனால் மனிதனுக்கு, ஆனா அது பண்ணக்கூடிய காரியத்தில் நான் பண்றது தப்பு, இது சரி, இது தர்மம், இது அதர்மம், அதெல்லாம் தெரியாதது. ஆனா மனிதனுக்கு இது தர்மம் அதர்மம் அப்படிங்கிற விஷயம் தெரியும். இந்த தர்மாதர்மங்களால புண்ணியத்தினால அவன் உயர்வை அடையணும் அப்படின்னு சொன்னார். சரி, இந்த புண்ணியத்தினால உயர்வு அடைஞ்சோம், என்ன கிடைக்கும், கடைசியா பொதுவா வேதங்கள்ல சொர்க்க சுகம் நமக்கு அதுதானே. எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சுகமாக இருக்கணும். எந்த பிராணியவனா இருக்கட்டுமே, இங்க கொஞ்சம் எறும்பு, ஒரு சர்க்கரை போட்டுட்டோம் அப்படின்னா வரிசையா எறும்பு வரிசையா வரும். ஏன்னா அதுக்கு வேண்டிய ஆகாரம் கிடைக்கிறது. அதனால எல்லா பிராணிகளும், நம்ம எதுக்காக படிக்கிறோம் வாஸ்தவமா, எதுக்காக படிக்கிறோம், அவனுக்கு இதனால ஒரு சௌக்கியத்தை அடையணும் இல்லையா. அப்ப இதனால நாம் ஒரு பதவியை அடைஞ்சோ, இல்லை அதனால ஒரு புகழையோ, அதனால ஒரு செல்வத்தையோ அடைஞ்சு சுகமாக இருக்கணும். நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய, நம்மளை அண்டி இருக்கக்கூடிய ஜனங்களையும் நம்ம சௌக்கியமாக வச்சுக்கணும். அப்போ இந்த சுகத்தை தான் எல்லா பிராணிகளும் விரும்புறா. இந்த சுகத்திலேயே ரொம்ப சுப்ரீமான சுகம் அப்படிங்கிறது சொர்க்க சுகம் அப்படின்னு சொல்றது சாஸ்திரம். சொர்க்கத்தை அடைஞ்செல்லாம் இந்த யாகங்கள்லாம் பண்ணி, அதன் பிறகு சொர்க்கத்தை அடைஞ்ச பிறகு அங்கேயும் பர்மனண்டா இருக்க முடியாது. புண்ணியம் குறைஞ்சு போயிடுத்து, அப்புறம் புண்ணியம் தீர்ந்து போயிடுத்துன்னா திரும்ப தான் விழணும் பூமியில. க்ஷீணே புண்ணியே மர்த்தியலோகம் விசந்தி. அதுவும் அதுவும் ஒரு அளவு தான்.
அந்த புண்ணியம் இறங்கி எடுத்து கம்மியா எடுத்து இல்ல முடிஞ்சு போயிடுத்து அப்படின்னா திரும்ப அவன் மனிதனாகவோ இல்ல வேற ஏதோ அவன் பண்ண புண்ணியத்தை தகுந்த மாதிரியோ பாபத்தை தகுந்த மாதிரி திரும்ப கீழே விழுவான். திரும்ப இந்த கர்மாக்களை இப்படியே புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம் புனரப்பி ஜனனி ஜఠரே சயனம் அப்படின்னு பிறக்கிறதும் வாழறதும் அழிகிறதும், திரும்ப பிறக்கிறான் திரும்ப வாழ்றான் திரும்ப அழிகிறான், இப்படியே வாழ்க்கை. அப்படின்னு இருக்கக்கூடிய இப்படி நமக்கு இப்படி பல தடவை கர்மாக்களை பண்ணி உயர்ந்த ஒரு பதவியை அடைஞ்சு திரும்ப கீழே விழுந்து என்னடா இது திரும்ப 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 மேல ஏறும் கீழே விழறோம். இந்த குழந்தைகள்லாம் சறுக்க மரம்னு விளையாடுவா. கஷ்டப்பட்டு ஒரு 10-50 படி ஏறி அங்கேருந்து சர்றன்னு இறங்கிடும். இது 2 தடவை ஆசையா சொன்னா விளையாடும். அப்புறம் 3ஆவது தடவை இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏற வேண்டியிருக்கே அப்படின்னு நினைக்கணும். அது போல இந்த கர்மாக்கள்லாம் பண்ணி பண்ணியும் கடைசியில கீழே தானே விழுந்துட்டு இருக்கோம் அப்படின்னு யார் யோசிக்கிறானோ அவனுக்கு தான் விவேகியின் பேர். அவருக்காகவே எழுதின கிரந்தம் தான் விவேக சூடாமணி அப்படின்னு பகவத்பாதா. அந்த விவேகி என்ன யோசிக்கிறான்னா, அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்ட இந்த ஒரு புண்ணியத்தினால சம்பாதிச்ச சொர்க்கம் கூட பர்மனண்டாக இல்லையே, அப்ப எது பர்மனண்ட் ஆனது அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான், அப்பா நீ எதையோ வெளியில தேடின்னு இருக்கியே, நீ தேட வேண்டிய விஷயம் உள்ளுக்குள்ளதானே இருக்கு. நீ வெளியில பார்த்து எங்க இருக்கு எங்கன்னு தேடாதே, கண்ணை முடிந்து உள்ள பார். அப்படி உள்ள பார்த்தீங்கன்னா அந்த ஆனந்தமானது உன்கிட்டயே இருக்கு அப்படிங்கிறதான் இந்த பிலாசபியினுடைய ரொம்ப சாரமான விஷயம். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கு? இப்ப நான் சொல்ற விஷயங்கள்லாம் ஏத்துக்கிற மாதிரி இருக்காது, ஆனா இதுதான் வாஸ்தவம். இதை நம்ம ஏத்துன்னு தான் ஆகணும். ஏத்துக்கக்கூடிய ஒரு பக்குவம் வரும், பின்னாடி வரலாம். இல்ல சில பேருக்கு சின்ன வயசு விவேகானந்தர் அப்படி இருந்தார், இளமையே அந்த மாதிரியான ஒரு ஞானியாக இருந்தார். அப்போ இந்த ஒரு பக்குவம், அதை ஏத்துக்கூடிய மனசு அப்படிங்கிறது நமக்கு பின்னாடி வரலாம். இந்த ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் இருக்கே, இந்த சாஸ்திரம், பிலாசபி, அத்வைத்தம் அப்படிங்கிறது, இது வாஸ்தவமாக ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். அவர் சொன்ன இந்த கொடுத்த தலைப்புக்கு ஒரே வரியிலேயே இந்த சாஸ்திரத்தினுடைய சாங்கர பாஷ்யத்தினுடைய ரகசியம் என்ன அப்படின்னால், பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரஹா. ஒரு லைன்ல ஸ்டேட்மெண்ட். மகாபாரதம் கேள்விப்பட்டிருக்கேல? யார் எழுதினார்? யாருக்கா தெரியுமா? மகாபாரதம் கேள்விப்பட்டிருக்கேல? உங்களதான் கேட்கிறேன். மகாபாரதம் கேள்விப்பட்டிருக்கேல? படம் இல்லை, வியாசர் எழுதினார் இல்லையா? மகாபாரதத்தினுடைய சாரம் என்ன? மகாபாரதத்துடைய சாரம் அப்படின்னு கேட்டோம்னா, வாஸ்தவமா மகாபாரதம் எத்தனை ஸ்லோகம் தெரியுமா? மகாபாரதம் எத்தனை ஸ்லோகம் தெரியுமாப்பா? இருக்காது. எத்தனை ஸ்லோகம் தெரியுமா இருக்காது மகாபாரதத்துல? யாருக்காது இங்கே? சரி, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மகாபாரதமோ ராமாயணமோ இதிகாச புராணங்கள்லாம் நம்மளுடைய சொத்து. அது அதனால அந்த விஷயங்கள்லாம் நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஸோ மகாபாரதத்துல 1,00,000 ஸ்லோகம் இருக்கு. வியாசருடைய அந்த கிருதிகள், ஒரு ஸ்டான்ஸா ஒரு ஸ்லோகம் அப்படிங்கிறது 24 எழுத்து உடையது. அந்த மாதிரி 1,00,000 ஸ்லோகங்களை கொண்டது மகாபாரதம். அதனுடைய சாரம் அப்படின்னு சொன்னார், பரோபகார புண்ணியாய பாபாய பரபீடனம். சிம்பிளா முடிச்சுட்டார். பிறருக்கு உபகாரம் பண்றது புண்ணியத்திற்காக ஆகும், பிறருக்கு நாம் பண்ணக்கூடிய கெடுதல் அப்படிங்கிறது பாபத்தை தரும். இததான் மகாபாரதம். அது எப்படின்னா, பாண்டவர்களை கெடுக்க நினைச்சான், கடைசியில கௌரவர்கள் அழிந்தார்கள். அடுத்தவாளை கஷ்டப்படுத்தினான், தான் அழிஞ்சான். அடுத்தவாளுடைய சுகத்தை விரும்பினார்கள், சௌக்கியமாக இருந்தார்கள். அப்போ 1,00,000 ஸ்லோகத்துல வியாச சொல்ல வந்த விஷயம் என்ன, சாரம் அப்படிங்கிறத அவரே சொல்றார். பரோபகாரம் பண்ணால் புண்ணியம் கிடைக்கும், பிறருக்கு நாம் தீங்கு இழைத்தோம் எனில் நமக்கே அது தீங்கு இழைக்கும். அதுபோல இந்த வேதாந்தம், பிலாசபி அப்படிங்கிறது, வாஸ்தவமாக இந்த பிலாசபியிலையும் வித்தியாசம் இருக்கு. இப்போ நம்ம ஆதிசங்கர பகவத்பாதான்னு சொல்றோம் இல்லையா? இந்த மாதிரியாக 3 பேரை பொதுவாக எடுத்துட்டு இருக்கோம். யாரும் தெரியுமா? 3 மதங்கள் இருக்கு. அத்வைத்தம் அப்படிங்கிறது, நம்ம இப்போ இந்த சபைக்கு அத்வைத சபைன்னு வச்சிருக்கா. அத்வைத்தம் அப்படிங்கிற மாதிரியே இன்னும் 2 பேருடைய வேதாந்த விஷயங்கள் இருக்கு. யாருக்கா தெரியுமா?
வெரி குட். துவைத்தம். ஸோ விசிஷ்டாத்வைத்தம், துவைத்தம், அத்வைத்தம். இந்த பேரிலேயே ஒரு வித்தியாசம், ஒரு அழகான ஒரு விஷயத்த செய்தியை கொடுக்கிறார். இப்போ ஒரு 2 பேர் போயிட்டு இருக்கா வச்சுக்கோங்களேன். ராமன் கிருஷ்ணன் போயிட்டு இருக்கான். ராமா நீ வாப்பா அப்படின்னு கூப்பிட்டா என்ன அர்த்தம்? சொல்லுங்க நீங்க. நீதான்ப்பா, உங்களதான் கேட்கிறேன். இல்ல இவர் ஃப்ரண்ட்ல. இல்ல நீங்க சொல்ல வேணாம், இப்ப சொல்லுங்க, ஆன்சர் கொடுங்க. இல்லப்பா தமிழ் தான் பேசுறேன். 2 பேர் போறா, ராமகிருஷ்ணன் போயிட்டு இருக்கான். ராமா நீ வா அப்படின்னு கூப்பிட்டா என்ன அர்த்தம்? ராமனை கூப்பிட்டான்னு அர்த்தமா? 2 பேர் போகும்போது ராமா இங்க வான்னு கூப்பிட்டா கிருஷ்ணா நீ வராதேன்னு அர்த்தம் இல்லையா? இந்த அர்த்தம் ராமா நீ வான்னு கூப்பிடும் போது தெரியறது. இல்ல அப்படின்னா யாராவது ஒருத்தர் வாங்கன்னு சொல்லலாம் இல்லையா? எப்போ 2 பேர்ல ராமகிருஷ்ணன் தெரிஞ்சு ராமா நீவான்னு சொல்றாரோ அப்பவே கிருஷ்ணன் என்ன பண்ண மாட்டான், வரமாட்டான், வர வேண்டான், அவர் கூப்பிடுறவர் வர வேண்டான்னு நினைக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறான் இல்லையா? அது போல இது பேர் வைக்கும் பொழுது அத்வைத்தம். அத்வைத்தம்னா என்ன அர்த்தம்? இப்ப அழகா சொன்னா 3 விதமாக இருக்கு. விசிஷ்டாத்வைத்தம், துவைத்தம். சோ துவைத்தம் அப்படின்னால் 2ன்னு அர்த்தம். இந்த துவைத்தம் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கறதான் 2 இல்லாதது அப்படின்னு தான் பேர். 1ன்னு சொல்லலை, 2வது இல்லாதது அப்படின்னு தான் இதுக்கு பேர் கொடுத்திருக்கார், அத்வைத்தம். அப்போ 1ன்னு கூட சொல்லாமல் 2வது அற்றது. 2வது அற்றதுன்னு சொன்னதுனால நமக்கு என்ன அர்த்தம் கிடைக்கிறது? ஒன்றுதான் உலகத்துல சத்தியமான வஸ்து. அது என்ன அப்படின்னு விசாரிக்கும் பொழுது பிரம்ம சத்தியம். அந்த ஒன்று அப்படிங்கிறது தான் பரம்பொருள் பிரம்மம். அது பலவிதமாக சொல்லப்படுறது. பொதுவா நமக்கு தெரிஞ்ச விஷயம், அதுக்காக சொல்றேன். இந்த இட்லி மாவுன்னு வீட்டில் பண்றாங்க இல்லையா? அந்த இட்லி மாவுடைய விஷயம் பேஸ் என்னது? அரிசியும் உளுந்தும் தண்ணி உப்பு, இந்த 4 விஷயத்தை சேர்த்து தான் இந்த இட்லி மாவுன்னு ஒன்று தயாராகுது. அந்த இட்லி மாவை தோசையாகவும் பண்ணலாம், அந்த இட்லியை பலவிதமான இட்லியாக பண்ணலாம். இதெல்லாம் என்னது அப்படின்னா ஒரே வஸ்து பலவிதமாக தெரியறது. பலவிதமாக தெரியும் போது அதுக்கு பல பேர் கொடுக்குறோம். இதுக்கு இட்லின்னு பெயர், இதுக்கு தோசைன்னு பேரு, அதுலயே வேற ஏதோ போட்டா அது ஊத்தப்பன் பேரு. இது அப்போ ஒரே வஸ்துவை நாம் பல விதத்தை சொல்ற மாதிரி ஒரே பரம்பொருள். அந்த பரம்பொருளை பிரம்மத்தை நாம் விஷ்ணுன்னு சொல்லலாம், சிவன் சொல்லலாம், பிள்ளையார்னு சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம். அவருக்கு உருவம் உண்டா அப்படின்னா இவர் ஆதிசங்கரருடைய எண்ணப்படி, அவருடைய ஒரு தியரிப்படி பிரம்மத்துக்கு உருவம் கிடையாது, நிர்குணம், நிராகாரம். அதனால அது பிரம்மன்னு சொல்றா. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், பிரம்மா வேற, பிரம்மங்கிறது வேற. அதனால உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகமா இருக்கும்னு நினைக்கிறேன் இது. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரா. இது மும்மூர்த்திகள் சொல்லக்கூடிய குரு பிரம்மாங்கிறதான் 4 தலை பிரம்மா. அப்புறம் குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரா பரமேஸ்வரன். அடுத்த லைன் பார்த்தேன்னா குரு சாட்சாத் பரம் பிரம்ம. அங்க பிரம்மான்னு சொல்லக்கூடாது, பரம் பிரம்ம. இதுதான் எல்லா தெய்வத்துக்கும் அடிப்படையான பொருள். இதுதான் பரம்பொருள்னு சொல்றோம். இததான் ஆதிசங்கர பகவத்பாதால் நிராகாரமான நிர்குணமான பிரம்மம் அப்படின்னு சொல்றார். இந்த பிரம்மன் தான் சில காரியத்தை பண்ணும் பொழுது, நீங்க வீட்டுல இருந்தேல் அப்படின்னா வீட்டுல உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க குழந்தைகள், பையன் பொண்ணு அப்படின்னுவா. இங்க வந்தாச்சு அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ், அதுலயும் பர்டிகுலரா இந்தந்த சப்ஜெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பிரிக்கப்படுறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட நீங்க போது ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லப்படுறேன். ஒரே ஒருத்தர் தான். அங்க பையன், இங்க ஸ்டூடெண்ட், அங்க போகும்பொழுது காம்படிட்டேட். இப்படி பல பேர்ல நமக்கு ஒரே ஆசாமிகள் எப்படி பல பேரை கொண்டுள்ளக ஆர்வமோ அது போல ஒரே பிரம்மம் உலகத்தை சிருஷ்டி பண்ணும் பொழுது பிரம்மா அப்படின்னும், காப்பாற்றும் பொழுது விஷ்ணு அப்படின்னும், அழிக்கும் பொழுது சிவன் என்றும் சொல்லப்படுறார். அப்போ வாஸ்தவமாக எது அப்படின்னால் அந்த பரம்பொருள் ஒண்ணுதான். அதனால பிரம்ம சத்தியம், அது ஒண்ணுதான் சத்தியமான வஸ்து. சத்தியம்னா என்ன அர்த்தம்னா உண்மைன்னு, எப்பொழுதும் இருக்கக்கூடியதுக்கு தான் சத்தியம்னு பெயர். அதனால எப்பொழுதும் அழிவு இல்லாம இருக்கக்கூடிய பரம்பொருள் அப்படிங்கிறது அது ஒன்றே, அது பிரம்ம மட்டுமே.
அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, பிரம்ம சத்தியம் ஓகே, அது ஒன்றுதான் சொல்ல முடியாதே. இதுதான் துவைதிகளுடைய ஒரு வாதம். மத்வாச்சாரியர் அப்படிங்கிறவர் பிரம்மத்தையும் ஒத்துக்கிறார், உலகத்தையும் ஒத்துக்கிறார். ஏன் அப்படின்னா, கண்ணால பார்க்கறத இல்லைன்னு சொல்ல முடியுமா? எதை கண்ணால பார்க்கிறோமோ அதை இல்லைன்னு நம்ம ஒத்துக்க முடியுமா? ஆனால் சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன்னா அப்படிதான் இருக்கு. இந்த இப்ப இங்க ஆதிசங்கர பகவத்பாதாவுடைய போட்டோ இருக்கு இல்லையா? அவர் கையில என்ன வச்சுட்டு இருக்கார்? தண்டம் இருக்கா? குச்சி இருக்கா? மேல என்ன கலர் வஸ்திரம் போட்டு இருக்கார்? காஷாய வஸ்திரம். அப்படின்னு நான் சொல்லும் போது கேட்கும்போது இங்க ஆன்சர் பண்றேன் இல்லையா? வாஸ்தவத்துல இது உண்மையா பொய்யா? பொய் இல்லையா? ஏன்னா இங்க ஆதிசங்கர பகவத்பாதால் இப்ப உட்காரவே முடியாது, இங்க இல்லவும் இல்லை நிச்சயமா தெரியும் நமக்கு. ஆனா நான் கேட்கும் பொழுது உங்களுக்கு அந்த எண்ணம் ஏற்படலை. அவர் கையில தண்டம் வச்சுருக்கார், காஷாயம் கட்டின்னு இருக்கார் அப்படின்னு தானே பார்க்கிறோம். அப்போ சில விஷயங்கள் அது பொய்யாக இருந்தாலும் அந்த பொய்ன்னு எப்ப தெரியறதுன்னா நம்ம யோசிக்கும் பொழுதுதான், சிந்தனை பண்ணும் பொழுதுதான் சார் அது வாஸ்தவம் பொய் தானே அப்படின்னு தோன்றது. ஆனா முதல்ல இடத்துல பொய்ன்னு தோணலை, கேட்ட உடனே குச்சி வச்சுன்னு இருக்கார், ஆதிசங்கர் பகவத்பாதால் இங்க இருக்கார் அப்படின்னு தானே தோன்றது. கனவுல பார்க்கிறோம். கனவுல பார்க்கறதெல்லாம் பொய்யா உண்மையா? பொய்யா? உண்மையா பொய்யா? ரெண்டுமே உண்டு. பார்க்கிற வரைக்கும் உண்மை. கனவுல பார்க்கும்போது நம்ம குழந்தைகள்லாம் நமக்கு தெரியாது. வீட்டுல குழந்தைகள்லாம் கனவு பார்க்கறதுன்னு சொல்லுவா. அது திடீர்னு அழுவும், ராத்திரி தூங்கிண்டே கத்தும். உடனே அம்மா என்ன பண்ணுவா, ஏதோ கனவு காண்றது போல இருக்கு. நமக்கே உண்டு அதெல்லாம். கனவு காண்ற வரைக்கும் அது என்னதுன்னா உண்மைதான். அது பொய்ன்னு எப்ப தெரியும்னா, நமக்கே நம்மளுடைய லைஃப்ல தூங்கும் போது சமயம் ஒரு 5 நிமிஷம் கனவு வரும், அரை மணி நேரம் கனவு வரும், 1 மணி நேரம் கூட கனவு வரலாம். கனவு பார்க்கிற வரைக்கும் அது உண்மைதான். ஏன்னா ஏதோ கனவுல இவன் தலையை இவனே வெட்டினா மாதிரி கனவு காண்றான், அடிச்சு பிடிச்சு எழுந்தவனே தான் அப்பாடா சே இது கனவுடா. அப்போ அந்த நிலையிலேருந்து இன்னொரு நிலையை போகும்பொழுதுதான் இது பொய்ன்னு தெரிஞ்சுக்கிறோம். இல்லைன்னா அது வரைக்கும் தூங்கிட்டு இருக்க வரைக்கும் கனவு காணும் பொழுது அது உண்மையாதான் இருக்கும், உண்மையாதான் பார்க்கிறோம். பொய்ங்கிற எண்ணம் வரவே வராது. நானே எப்படி என் கழுத்தை வெட்டி போயெல்லாம் யோசிக்கவே முடியாது, நடக்கிறத பார்ப்போம். ஆனா அது அடுத்தது விழித்தல் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வரும்பொழுது இதெல்லாம் பொய், இது கனவு. இல்ல நீங்களே பாஸ் ஆயிட்டுன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் அப்படின்னு நோட்ஸ்ல போட்டிருக்கு அப்படின்னா என்னடா இது, அப்புறம்தான் தெரிஞ்சது சேச்ச கனவு இது அப்படின்னு. சுகமும் வரலாம், துக்கமும் வரலாம். ஸோ கனவுல எதுனா நடக்கலாம், நடக்கிற வரைக்கும் அதெல்லாம் உண்மைதான். நடந்து அது இல்லைன்னு தெரியணும் அப்படின்னா அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போகணும். அதே மாதிரி நமக்கு இந்த பிராந்தி ஞானம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவா சாஸ்திரங்கள்ல, நமக்கு அது உள்ளதுதான். சில சமயங்கள்ல ஏதோ ஒரு வஸ்து நினைச்சுட்டு போய் எடுக்க பார்ப்போம், எடுத்த அப்புறம் தான் தெரியும் ஆஹா இது அது இல்லை. ஏதோ கீழே ஏதோ நோட்டு விழுந்திருக்குன்னு நினைச்சுட்டு எடுத்த அப்புறம் சிச்சி இது ஏதோ இந்த வெறும் பேப்பர் தான் போல இருக்கு. அப்ப அதை மூவ் பண்ணோம் இல்லையா, எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணோம் இல்லையா, அது வரைக்கும் நமக்கு அது பொய்ன்னு தெரியாது. ஆனா அது வாஸ்தவத்துல பொய் தான். ஆனா அந்த பொய்யான வஸ்துவ உண்மைன்னு நினைச்சுட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதுக்கான வேலையெல்லாம் பண்றோம், குனிகிறோம், எடுக்கிறோம், எல்லாம் பண்றோம். அப்புறம் தான் பக்கத்துல பார்த்த பிறகுதான் இது வெறும் கலர் பேப்பர். அப்போ இதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சும் சில விஷயங்கள் நம்ம லைஃப்ல உண்மைன்னு நினைக்கிற மாதிரி உலகம் அப்படிங்கிறதும் பொய்யானதே. பிரம்ம சத்தியம் மட்டும் இல்லை, ஜகத்து நீ எதை பார்க்கறையோ, உலகம், பிரபஞ்சம், இத்தனை விஷயங்கள் இது எல்லாமே மித்யா. மித்யான்னா பொய்ன்னு சொன்னார், இல்லைன்னு சொல்லலை. பௌத்தர்களுக்கும் சங்கரருக்கும் உள்ள வித்தியாசம், உலகம் பொய்ங்கிறது வேற, உலகம் இல்லைங்கிறது வேற, சூன்யங்கிறது வேற. முயல் கொம்பு அப்படிங்கிறது என்னது, பொய்யா இல்லை இல்லாத வஸ்துவா? முயல் கொம்பு, முயல் கொம்பு பொய்யான வஸ்துவா இல்லை இல்லாத வஸ்துவா? இல்லாதது. அது மித்யா இல்லை, சூன்யம். அது பொய்யான வஸ்து, அசத்தியமான வஸ்து. இது உலகம் அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது. ஆனால் தெரியக்கூடிய இந்த விஷயம் இருக்கே, இது பொய்யானது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஒரு நாள் இல்லைன்னு தெரியும்படியாக ஆகும். அப்படி யார் தெரிஞ்சுப்பா அப்படின்னா, யார் தூங்கி எழுந்துட்டானோ அவனுக்கு தான் நம்ம பார்த்தது கனவுன்னு தெரியும், தூங்கின்றவனுக்கு தெரியாது. அதுபோல யார் ஞானிகள்னு சொல்றோமோ அவர்கள்லாம் இந்த
தூக்கத்திலிருந்து வெளியில வந்தவர்கள். யானிஷா சர்வபூதானாம் அப்படின்னு எல்லா ஜனங்களுக்கும் எது இரவாக இருக்கோ அது ஞானிக்கு பகலாக இருக்கு அப்படின்னு சொல்றார் கீதையில. அப்படின்னா என்ன அர்த்தம்? தூங்கின்னு இருக்கான்னு அர்த்தமா? ஞானிகள்லாம் முழிச்சுன்னு இருக்கான்னு அர்த்தமா? அப்படி இல்லை. அவ புரிஞ்சுன்னு இருக்கா. இந்த ஸ்டேஜ் இருந்து இந்த உலகம் அப்படிங்கிறது உண்மையானது அல்ல அப்படிங்கிறத தெரிஞ்சுன்னு இருக்கார்கள். அதனால அவர்கள்லாம் ஞானிகள். ஞானத்தை உடையவன் ஞானி. ஞானம்னா என்ன அர்த்தம்? அறிவுன்னு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிடுவோம். அது இல்லை. ஏன்னா நமக்கெல்லாம் அறிவு இல்லையா? அப்படி சொன்னா ஒத்துப்போமா சார்? உங்களுக்குலாம் அறிவு இல்லைன்னு சொன்னா ஒத்துப்போமா? அப்ப நம்மளாம் ஞானிகளா அப்படின்னு கேட்டா அதை ஒத்துக்க மாட்டோம். அப்ப ஞானிகள்னு சொன்னா சில பேர் லிஸ்ட் எடுப்போம். ராமகிருஷ்ண பரமஹம்சர், ரமணர், நம்மளுடைய பரமாச்சாரியார் அப்படின்னு இவாள்லாம் ஞானிகள். ஆனா நம்மலாம் யாருன்னா அறிவாளிகள். இப்போ அறிவு வேற ஞானம் வேறேன்னு தெரியறது. இந்த ஞானம் அப்படிங்கிறது ஆன்மீகமான விஷயம்தான் இதுக்கான ஒரு பொருளாக சொல்லப்படுறது. அந்த ஞானத்தை உடையவர்கள் ஞானிகள். இப்போ அவர்கள் இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு இருக்கா. உலகம் பொய்யானது, எல்லாம் இருக்கிற மாதிரியே தெரியும், ஆனால் இது உண்மை இல்லை. இதை நான் வாஸ்தவமா ஓரளவு சொல்லிட்டு வரேன். பகவத்பாதாவுடைய ஸ்லோகத்தை வச்சுன்னு சொல்லணும் தான் நினைச்சுட்டேன் நான். ஏன்னா சாங்கர பாஷ்ய ரகசியம் தலைப்பு கொடுத்துருக்காரு. அதனால அதுல இருந்து 2 வார்த்தை சொல்லணும்னு நினைச்சுட்டேன். பட் உங்களுக்கு இன்னும் ரொம்ப ட்ரையா போயிடும். இதுவே ட்ரையா இருக்கும். மேபி சில பேருக்கு இன்னும் கூட அந்த இதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரலை. ஸோ அவருடைய போனை பார்த்துன்னு இருக்காரு. ஸோ இருந்தாலும் சொல்றேன், இது அப்படிதான் இருக்கும். அவரை குத்தம் சொல்லலை, அது நேச்சர். அப்ப என்ன அப்படின்னா, இது இன்னும் ட்ரையா போகக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஜெகன் மித்யா அப்படிங்கிறது நம்மளால ஒத்துக்க முடியாது வாஸ்தவத்துல. பிரம்ம சத்தியம் அப்படின்னா இருந்துட்டு போட்டோமே சார், உலக கடவுள் தான் உண்மையானவர், அது கூட ஓகே, அதை ஏத்துக்கிறோம். ஏத்துண்டா அவர்களுக்கு ஆஸ்திகர்கள்னு பேர், ரைட். ஆனால் உலகம் இல்லை, உலகங்கிறது பொய்யானது. ஏன்னா இந்த உலகம் ஒண்ணு இருக்கவே மத்வாச்சாரியார் துவைத்தம்னு காண்பிச்சுட்டார். உலகமும் அழியாதது, பிரம்மமும் இருக்கு. அப்போ இந்த உலகம் பிரம்மம் அப்படின்னு 2 விஷயத்தை ஒத்துன்னு இருக்கா அவாலாம். ஆனால் ஆதிசங்கர் பகவத்பாதால் அத்வைத்தமா இருக்கக்கூடியவர்கள்லாம் அத்வைதிகள்லாம் உலகம் இல்லை, இது மித்யான்னு ஒத்துன்னு இருக்கா. ரைட்டு. அடுத்த கேள்வி என்ன வரும்னா, நம்மலாம் இருக்குமே சார், உலகம் நம்ம பார்க்கிறோம், கடவுள் நம்ம பார்க்கிறோம். நம்ம உலகத்தை சேர்ந்தவர்களா இல்ல கடவுளை சேர்ந்தவர்களா? இல்லையா? கடவுளை சேர்ந்தவர்களா? எதனாலப்பா? நம்ம கடவுளா? நம்ம கடவுளா இல்லையா? உடனே நான் கடவுள் அப்படின்னு போயிட்டாதீங்க. நம்ம கடவுளா இல்லையான்னு கேள்விக்கு தான் ஆன்சர் தெரியுமா? நம்ம எல்லாம் கடவுள் தாங்கிற கை தூக்குங்க. நம்ம எல்லாம் கடவுள். அப்ப நம்ம எல்லாம் கடவுள் இல்லையா? நம்ம கடவுளா இல்லையா? இல்லையா? ஏன் இல்லைன்னு சொல்றேம்மா? இருப்பா ஒரு சொல். கடவுள் இல்லையே சொன்னவங்க சொல். ஏன் நாம் கடவுள் இல்லை? ஆத்ம ஞானம் நமக்கு இல்லையா? ஆத்ம ஞானம் தான் நம்ம கடவுளாயிடுவோமா? நம்மளே கடவுளாயிடுவோமா? அப்படி யாராவது சொல்றோமா? நம்ம ஆத்ம ஞானம் உடையவர் தான் இவர், அவரை கடவுள்னு சொல்றோமா? சரி, அப்படி இல்லை. ஆத்மா கடவுள். வெரி குட். ஒரு கிளாப் பண்ணலாம் கண்டிப்பா. ஆத்மா அப்படிங்கிற விஷயம் கடவுள். சரி, ஆனா இதுல பாருங்க, ஒரு 50 பேர் 100 ஒரு 80 பேர் கேளுங்க. இந்த 80 பேர்ல ஒருத்தருக்கு அந்த எண்ணம் ஏற்பட்டது, மிச்சர் கூட எல்லாருக்கும் என்ன தோணித்துனா, நாம் கடவுள் இல்லைங்கிற எண்ணம் தான் இருக்கு. நம்ம எப்படி கடவுள் நம்ம சொல்ல முடியும்? ஏன் அப்படின்னா, கடவுளுடைய பவர் என்னவா இருக்கு, அவருக்கு உள்ள பவர் அப்படிங்கிறது நம்மளுடைய பவர்ல 100 கோடி மடங்கு ஜாஸ்தியா இருக்கு. நமக்கு ஏதோ வாசல்ல இந்த பக்கம் ரூம் வெளியில என்ன இருக்குன்னு கூட தெரியாது. அவருக்கோ உலகத்துல சமஸ்த ஜகத்துலயும் என்ன இருக்குன்னு தெரியறது, எல்லாத்தையும் உண்டாக்குறார். அவருடைய ஒரு ஞானமோ அவருடைய சக்தியோ நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியல. உலகத்தை உண்டாக்குறதுன்னா நம்மளால சின்ன துரும்ப கூட உண்டாக்க முடியல. அப்போ நம்மள போய் கடவுள் நம்ம சொல்லிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரதுனால நமக்கு என்ன தோன்றது, நம்ம எல்லாம் கடவுள்னு சொன்னா இல்ல சார் அப்படின்னு தான் தோன்றது. ஆனா பகவத்பாதா என்ன சொல்றார்? ஜீவோ பிரம்மைவ,
இந்த ஜீவன், நம்மெல்லாம் ஜீவன்கள், ஜீவாத்மான்னு சொல்லக்கூடியவர்கள். நாம் எல்லோரும் ஜீவாத்மாக்கள் எல்லாம் கடவுள்தான். ஜீவோ பிரம்மைவ நாபரஹா. அப்ப நம்ம எல்லாம் கடவுள் நம்ம கண்டிப்பா சொல்லணும். நம்ம சொல்லணும் இல்லை, அவர் சொல்லிட்டு போயிருக்கார். அதுதான் இந்த கிரந்தங்கள் சங்கர பாஷ்யம், சாங்கர பாஷ்யம்னோ. அந்த சாங்கர பாஷ்யம் அப்படிங்கிறது வேதாந்தத்துல 3 டெக்ஸ்ட் பிரதானமா எடுத்துனுக்கா. பிரஸ்தானத்ரயன் பேர். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். பகவத்கீதை, அதற்கு அடுத்ததாக உபனிஷத்துகள், மூன்றாவதாக பிரம்மசூத்திரம் அப்படிங்கிற இந்த 3 விஷயங்களை, 3 டெக்ஸ்ட பிரஸ்தானத்ரயம், இந்த 3த்துக்கு கமெண்ட்ரி எழுதியிருக்கார் பகவத் பாதால். அதுதான் சாங்கர பாஷ்யம்னு இந்த 3 டெக்ஸ்ட். இது தவிர எழுதியிருக்கார், விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கெல்லாம் எழுதியிருக்கார். இருந்தாலும் இந்த 3 கிரந்தங்களுக்கு, புஸ்தகங்களுக்கு அவர் எழுதின அந்த கமெண்ட்ரிக்கு தான் சாங்கர பாஷ்யம். அதனுடைய ரகசியத்தை சொல்லணும் அப்படின்னு தான் இந்த ஒரு நிகழ்வு. அப்போ இதனுடைய சாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னால், இவ்வளவு பெரிய கிரந்தங்களுடைய விஷயம் என்ன அப்படின்னால், இந்த பிரம்மம் ஜீவன் அப்படிங்கிறது வேற கிடையாது. ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிறதான் இந்த தலைப்பினுடைய கடைசி விஷயமாக இருக்கு. குரு பரம்பராட்டுதி மகாவாக்கியா தத்துவமசி. உபனிஷத்துக்களுடைய எல்லாத்தினுடைய மகா வாக்கியம் அப்படிங்கிறது இது அந்த மாதிரியாக சமன்வயப்படுத்திருக்கார். 10 உபனிஷத்து இருந்தாலும் 10 உபனிஷத்துலையும் சரி, இல்லை பிரம்மசூத்திரமாக இருக்கட்டும் அல்லது கீதையாக இருக்கட்டும், இதுல சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் மகா வாக்கியம்னு ஒரே சிங்கிள் வேர்டா காமிச்சிருக்கா, தத்துவமசி. தத்துவமசினா என்ன அர்த்தம்? அதுல 3 பதம் இருக்கு, தத்து துவம் அசி. இந்த 3த்தையும் சேர்த்து தத்துவமசின்னு சொல்லிட்டு இருக்கோம். சச்சிதானந்தம் பேர் வச்சுக்கிறா இல்லையா? வாஸ்தவமா சத்து சித்து ஆனந்தம் 3 சேர்த்து சச்சிதானந்தம் அப்படின்னு ஆறுது. அது போல தத்துவமசி அப்படிங்கிறத இது ஒரே பதம் இல்லை, 3 பதம் இருக்கு. இதைத்தான் இந்த எல்லா பிலாசபியும் சொல்றது. தத்துனா என்ன உங்களுக்கு தெரியும். தத்து அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல தத்துனா என்ன அர்த்தம்? அது. துவம்னா என்ன அர்த்தம்? தப்பு இல்லைப்பா, சொல்லுங்க. அகம்னா என்ன தெரியுமா? நான் இல்லையா? துவம்னா ஆப்போசிட், அவ்வளவுதானே, நீ. சோ துவம், தத்துனா அது, துவம்னா நீ, அசி அப்படின்னா இருக்கிறாய், நீ அதுவாக இருக்கிறாய். இதுதான் விஷயம். அது எது அப்படின்னா அதுதான் பரம்பொருள். நீ யாரு? நீ ஜீவன். நீ அந்த பரம்பொருளானவன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதான் இந்த பிலாசபியினுடைய ரொம்ப சாரமான விஷயம். அதுதான் தத்துவமசின்னு முடிச்சிருக்கார். இது இந்த தத்துவமசிங்கிற விஷயத்தை தான் பகவத் பாதால் இவ்வளவு சிரமப்பட்டு இத்தனை கமெண்ட்ரி எழுதி நமக்கு காமிச்சு கொடுத்துருக்கார். இது இப்படி சொன்னா நமக்கு ஒத்து வருமா? நீ அந்த பரம்பொருள் நீதான் அப்படி சொன்னா ஒத்து வருமா? ஏன்னா இப்பதான் சொன்னேன் இல்லையா, நம்மளுடைய லெவல் நமக்கே தெரியும், பகவானுடைய லெவல் நமக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அவரும் நானும் ஒண்ணுன்னு நம்ம ஏத்துக்கிறோமோ இல்லையோ, அவர் சொன்னது சரியும் நம்ம ஏத்துக்க முடியல. பகவத்பாதா சொல்லிட்டு போயிட்டார், தத்துவமசின்னு உபனிஷத்துலாம் சொல்றது. ஆனா அதை ஏத்துக்கணும் இல்லையா? இப்ப என்ன பார்த்து நீங்க தான் சில பெரிய ரொம்ப அழகானவர் அப்படின்னு சொன்னா நான் ஏத்துக்கணுமா? ஏத்துக்க முடியுமா? தலையெல்லாம் நிறைச்சு கிடக்கு, கண்ணாடி போட்டுருக்கேன், என்னை பார்த்து ரொம்ப அழகா இருக்கேன் நீங்கன்னு சொன்னா, அவர் சொன்னார் இப்போ ரொம்ப படிச்சிருக்காரு அதெல்லாம் சொன்னார், நான் ஏத்துட்டேன்னு அர்த்தமா? அவர் அப்படிதான் பேசுவார். ஏன்னா நான் இன்னைக்கு சீஃப் கெஸ்டா வந்திருக்கேன், அதனால இப்படிதான் பேசுவார். ஆனா ஏத்துக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போ நாம் என்ன நினைக்கிறோம்னா நமக்கு என்ன தகுதி? அப்போ கடவுள் நீதான் அந்த கடவுள் சொல்றது உபனிஷத்து. தத்துவமசி, நீ அந்த பரம்பொருள் சொன்னா நம்ம ஏத்துக்க முடியறதா அப்படின்னா, அவர் சொன்னா நான் ஏத்துக்கலைங்கிறது என்னுடைய தனிப்பட்ட விஷயம். ஆனால் வேதம் சொல்றதுங்கிறது பொதுவான விஷயம் இல்லையா? ஏத்துந்தான் ஆகணும். அப்போ எப்படி ஏத்துக்க முடியும்? ஒரு 2 பேர் கடைக்கு போனா, ஜுவல்லரி ஷாப்புக்கு. ஒருத்தர் நினைச்சிருந்தார் இந்த மாதிரி நல்ல ஒரு ரிங் வாங்கணும், மோதிரம் வாங்கணும்ட்டு. இன்னொருத்தர் பிரேஸ்லெட் வாங்கணும்னு நினைச்சிட்டு போனார். ஒரு 4-5 ஃப்ளோர் இருக்கு அந்த கடையில. அந்த கடையில போனோடனே கேட்டார், எனக்கு ரிங்கு வேணும் அப்படின்னார். நீங்க 4th ஃப்ளோர்ல போய் பாருங்க சார். அவர் மேல போய் பார்த்துட்டு இருந்தார். இன்னொருத்தர் பிரேஸ்லெட் வேணும்னார். அவர் கீழே 2nd ஃப்ளோர்ல பாருங்கன்னார். அங்க போய் பார்த்துட்டு இருந்தார்.
ஒருத்தரை வந்து அதை வாங்கிட்டு வந்தார், ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு, ரிங்கு சூப்பரா பண்ணியிருக்கார், ரொம்ப டிசைன் நல்லா இருக்குன்னு வாங்கிட்டு வந்தார். இன்னொருத்தர் இல்ல சார் எனக்கு பிடிக்கல, பிரேஸ்லெட்லாம் ஒரு 4-5 டிசைன் தான் இருந்தது, பிடிக்கலன்னு வந்துட்டார். அன்னைக்கு ராத்திரி ஒரு திருடன் அந்த கடைக்கு உள்ள பூந்தான். 4 ஃப்ளோர்லையும் பார்த்தான். எல்லா ஃப்ளோர்லையுமே என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துட்டு பாக்கெட்ல போட்டு ஒரு கவர்ல போட்டு கிளம்பிட்டான். இந்த 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? பைசா கொடுத்து இதை வாங்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தவன் அந்த கடையில் 1/2 மணி நேரம் தேடி பார்த்து ஒரு ட்ரே பார்த்து கடைசியில் ஒருத்தன் பிடிச்சுன்னு வாங்கிட்டு வந்தான், ஒருத்தன் பிடிக்கலன்னு போயிட்டான். திருடன் வந்தான் இல்லையா, அவன் எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டான், ஒரு பைசா கூட கொடுக்காம. இந்த 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? எதனால அவன் எடுத்துட்டு போனான், இவன் ஏன் வேண்டான்னு வந்துட்டான்? இலவசமா கிடைச்சதா? சரி, இலவசமா கிடைக்கலையேப்பா அவனுக்கு. சரி, இலவசமா எடுத்துன்னு வந்துட்டான்னு நினைக்கிறேன். சரி, அவன் ஏன் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்தான்? இலவசமா கிடைச்சா கூட நம்ம எல்லாத்தையும் எடுத்துப்போமா? நமக்கு ஏதாவது வேண்டியிருந்தா தானே எடுத்துப்போம். திருடன் எதுக்காக எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்தான்? நம்மளுடைய பார்வை. கார்த்தால போன அந்த 2 பேரும் எனக்கு இதுதான் வேணும், இந்த போனவனுக்கும் தங்கம் தான் வேணும், தங்க மோதிரம் தான் வேணும். ஆனா அவன் என்ன நினைக்கிறான், எனக்கு தங்கத்தினால பண்ணப்பட்ட இந்த மாதிரி டிசைன் இருக்கக்கூடிய வஸ்து வேணும்னு நினைச்சுட்டு போனான். அது எங்க இருந்தது, பிடிச்சதாக இருந்தது, எடுத்துன்னு வந்தான். பிரேஸ்லெட் வேணும்னு நினைச்சிருந்தவனுக்கு அது இருந்தது, இருந்தாலும் அவன் நினைச்ச அந்த டிசைன்ல இல்ல, வேண்டான்னு நினைச்சான். ஆனால் 2 பேரும் தங்க மோதிரம் தான் ஆசைப்பட்டா, தங்க மோதிரம் தங்க பிரேஸ்லெட் தான் ஆசைப்பட்டா. தனக்கு பிடிச்ச அந்த உருவத்துல அது இல்லை. இது மோதிரம், இது வளையல், இது பிரேஸ்லெட்னு பார்த்தான். அதனால அவனுக்கு அது பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிற எண்ணம் ஏற்படுறது. ராத்திரி வந்தான் பார்த்தேல திருடன், அவன் எப்படி பார்த்தான் எல்லாத்தையும்? அவ்வளவுதான், தங்கம்ங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் பார்க்கும்பொழுது அது பிரேஸ்லெட்டா இல்ல ரிங்கா இல்ல வளையலா இல்ல மெட்டி, எதையும் பார்க்கல அவன். தங்கங்கிற ரூபத்தை பார்க்கும்பொழுது என்னாச்சுன்னா அது எல்லாம் ஒண்ணுன்னு தோணித்து அவனுக்கு. அதனால எல்லாத்தையும் எடுத்துன்னு போ, 4 ஃப்ளோர்லயும் என்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துன்னு போ. இவன் என்ன நினைச்சிருந்தா, தங்கமாக இருந்தாலும் இது இந்த உருவத்துல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் இல்லையா. இதுதான் வித்தியாசம் ஜீவாத்மா பரமாத்மாக்கு. தங்கம் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா பிரேஸ்லெட்டும் ஒண்ணுதான், மோதிரமும் ஒண்ணுதான், வளையலும் ஒண்ணுதான். அப்போ ஆத்மா, அதுதான் அழகா சொன்னா, ஆத்மாவை பார்க்கணும். அதனாலதான் அந்த சப்தத்திலேயே ஜீவாத்மா பரமாத்மா. இந்த ஜீவ பரங்கிறத எடுத்துட்டோம் அப்படின்னா ஆத்மாங்கிற அந்த விஷயத்தினால ரெண்டும் ஒண்ணுதான். ஆனால் இது பிரேஸ்லெட்னு நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா ஒரு உருவத்தை கொடுத்துட்டோம். உருவத்தை கொடுத்தாச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ நமக்கு அது பிடிக்கிறது பிடிக்கல எல்லா விஷயம் நடக்கிறது. திருடனுக்கு அந்த உருவம்லாம் முக்கியம் இல்லை, அதனுடைய தன்மை மட்டும்தான். இது தங்கமான வஸ்துவான்னு பார்த்தான். அப்போ அவனுக்கு பிடிக்கல பிடிக்கிறதுலாம் கிடையவே கிடையாது, எல்லாத்தையும் எடுத்துன்னு போடும். அது போல பிரம்மோ ஜீவோ பிரம்மைவ நாபரஹா, இந்த ஜீவன் பிரம்மமே தான். இது எதுக்காக சொல்ல வந்தேன்னா, தங்கத்தினுடைய வேல்யூ மோதிரத்திலையும் உண்டு, பிரேஸ்லெட்லையும் உண்டு, எல்லாத்துலேயும் தங்கத்தினுடைய வேல்யூ உண்டு. ஆனால் இது சின்னது பெருசு, இது எல்லா விவகாரம் எங்க வர்றது? ரூபத்தினால தான் வர்றது. அதுல உள்ள தங்கம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல 1 கிராம் தங்கம் இருந்தா அதுக்கும் 12,000 ரூபாய் தான் அளவு. ஒரு பிஸ்கெட்டா வாங்கினாலும் அதுலயும் 1 கிராமுக்கு எவ்வளவு வேல்யூ அப்படின்னா 12,000 ரூபாய் தான் வேல்யூ. அப்போ அதனுடைய வேல்யூ எல்லா இடத்துலயும் ஒன்னாகத்தான் இருக்கு. ஆத்மா எல்லார்கிட்டையும், நம்ம மட்டும் இல்லை, எல்லா பிராணிகள் உயிரினங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, பட்சிகளா இருக்கட்டும் பசுக்களாக இருக்கட்டும், எல்லா பிராணிகள்லையும் இந்த உயிர் அப்படின்னு சொல்லக்கூடியது, நம்ம உயிர்னா நம்ம எதை சொல்றோன்னே நமக்கு தெரியல, அதெல்லாம் விசாரம் பண்றார். நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. வசனம் நான் வந்து அத்வைத அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அத்வைத பஞ்சரத்னம் எடுத்துக்கலாம் தான் நினைச்சேன். ரொம்ப அழகான உதாரணங்கள்லாம் கொடுக்குற பகவத்பாதா. இருந்தாலும் உங்களை ரொம்ப போர் அடிக்க கூடாது. இதுவே நீங்க இவ்வளவு பொறுமையா இருந்ததுக்கு உங்களுக்கு ஒரு கிருதஜ்ஞதை தெரிவிச்சுண்டு, அதனால திரும்ப இது சாரம் என்ன அப்படின்னால், உலகத்துல பரபிரம்மே சத்தியமான பொருள். நாம் காணக்கூடிய இந்த அனைத்து வஸ்துக்களும் பொய்யானது. இருக்கும் வரைக்கும் நம்ம அதை அந்த வஸ்துவை பார்க்கும் பொழுது கனவுல பார்க்கக்கூடிய வஸ்துவை எப்படி பார்க்கிறோமோ, அல்லது கயத்துல பாம்பை பார்க்கறதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். கயிறு தூரத்துல இருக்கு,
அதை பார்த்துட்டு பாம்புன்னு நினைச்சவனுக்கு அது பாம்பாகவே தோன்றது. அது ஏதோ கயிறு கொஞ்சம் அசைகிறது காத்துல, ஆஹா பாம்பு அசையுதுன்னு நினைக்கிறான், பயப்படுறான், பக்கத்துல போக பயப்படுறான், உடம்பெல்லாம் நெடுங்கிறது, வேர்த்து கொட்டுறது, எல்லாம் நடக்கிறது. இன்னொருத்தர் வந்து அப்பா இது பாம்பு இல்லடா கயிறுதான்னு அது தூக்கி காமிச்ச உடனே பயம் எல்லாம் போயிடுது. இப்ப இவனுக்கு பயத்துக்கு எது காரணமாக இருந்தது? பாம்பு. ஆனா பாம்பு அங்க உண்மையாக இருந்ததோ? கிடையாது. ஆனா பாம்பு அங்க இருக்கிறதுக்கு என்ன காரணமாக இருந்தது? அந்த கயர் உண்மையாக இருந்தது. அதுபோல பிரம்மம் உண்மையாக இருக்கு, பரம்பொருள் உண்மையான வஸ்து, அதுதான் சத்தியமான வஸ்து. அந்த பரம்பொருள்ல இந்த உலகங்கிற ஒரு மாயைய, ஒரு பாம்பை நம்ம பார்த்துண்டு இது என்னுடைய வீடு, இது என்னுடைய குடும்பம், இது என்னுடைய தேசம், இது நான், இவன் எனக்கு வேண்டாதவன் அப்படிங்கிற காம குரோத லோப மோகம் மத மாத்சரியங்கிற குணங்கள்லாம் நம்ம வளர்த்துக்கிறோம். இதனால இதுக்கு வேண்டியவன் அப்படின்னா சந்தோஷப்படுறோம். இன்னைக்கு கிளாஸ் இல்லைன்னு சொன்னா சந்தோஷமா இருக்கு, இன்னைக்கு மீட்டிங் வச்ச உடனே கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இப்படி எல்லா விஷயங்களும் ஏற்படுறது இல்லையா? இந்த காமக்ரோதாதிகள்லாம் ஏற்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னால் நம்மளுடைய இந்த மித்யா பிரபஞ்சம்தான். இது பொய்ன்னு எப்ப தெரியும் அப்படின்னா ஒரு காலம் தெரியும். அப்படி தெரியும் பொழுது எப்ப தெரியும்னா தெரியாது. எது வரைக்கும் இது பாம்பு இல்லடா கயிறதான்னு ஒருத்தர் காமிச்சாரோ அது வரைக்கும் அவனுக்கு பயம் இருந்துதான் இருக்கும் இல்லையா? அது போல நமக்கு இதெல்லாம் உலகம்லாம் அனித்தியமானது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து நமக்கு புரியும்படியாக சொல்லி நாம் அதை ஆமாம், சில சமயங்கள்ல குழந்தைகள் கிட்ட இது பாம்பு இல்லைன்னு சொன்னா கூட அது பயந்துட்டே தான் இருக்கும். அது போல் நம்ம இது பாம்பு இல்லைப்பா இது கயிறு தான் சொன்னாலும் கூட இன்னும் பயந்துதான் இருக்கும். இப்படியாக இந்த பிரம்மமே சத்தியமான வஸ்து, ஜெகத்தானது பொய்யானது. அதனால இந்த ரெண்டுத்துக்கும் அப்பாற் ஜெகத்து அப்படின்னால் ஜடமான வஸ்துன்னு அர்த்தம். ஜெகத்துனா நீங்க எதையோ பார்க்காதீங்கோ, உயிரற்ற வஸ்து எல்லாமே ஜெகத். அதனால பிரகிருதி பிராகிருதமானதுன்னு சொல்லுவா சாஸ்திரங்கள்ல. இந்த பஞ்சபூதங்களா இருக்கட்டும் எல்லாமே நம்ம எதெல்லாம் பார்க்கிறோமோ, பார்க்கறது நாம் இல்லையா? நம்மளால் எதெல்லாம் பார்க்கப்படுறதோ எல்லாம் ஜெகத்து. அதனால உலகம் சொன்னா ஏதோ திரும்ப பூமி இல்லை இந்த கேலக்சி அப்படின்லாம் கொண்டு போகாதீங்கோ. சகலமும் உயிரை தவிர, அதாவது சைத்தன்ய தவிர எல்லாமே ஜெகத். இந்த ஜெகத்தை தெரிஞ்சுக்க கூடியவன் நான். அப்போ நான் அப்படிங்கிறவன் ஜீவன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நான் இந்த உலகத்தை தெரிஞ்சுக்கிறேன், நான் பரம்பொருளை தெரிஞ்சுக்கிறேன். அப்போ நான் யார் அப்படின்னு வரும்பொழுது அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்றார் ஜீவோ பிரம்மைவ ந அபரஹா அப்படின்னு. இதுதான் சாங்கர பாஷ்யத்தினுடைய ரகசியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிவிச்சுட்டு பூர்த்தி பண்ணிக்கிறேன். இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த இந்த அகாடமி, அந்த ஐசிபிஆருடைய அந்த ஸ்பான்சருக்கும், இதை அழகா இந்த ஏற்பாடு பண்ண சம்ஸ்கிருத டிபார்ட்மெண்ட் கோடி ஸ்ரீசைலம் சார் அவர்களுக்கும், ஜெயலட்சுமி மேடம் அவர்களுக்கும், இந்த கல்லூரியுடைய முதல்வர் வெங்கடேசன் சார் அவர்களுக்கும், அதே மாதிரி இங்க இன்றைய தினம் ரங்கராஜன் சார் வந்திருந்தார் அவருக்கும், இதை பொறுமையா கேட்ட உங்களுக்கும் என்னுடைய தன்யவாதத்தை தெரிவிச்சுட்டு பூர்த்தி பண்ணிக்கிறேன். நமஸ்காரம். மகான் தன்யவாதா. பொதுவாகவே ஆரம்பிக்கும் போதே சொன்ன வேதாந்தம்னா ஒரு புரியாத விஷயம் அப்படின்னு. நீங்களும் அதை கேட்டு லாஸ்ட்ல இருக்கவங்க எல்லாம் மொத்த பேர் எப்படியும் புரியாது தானே அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டுக்கு பேசலாம்னு பேசியிருந்தீங்க. ஆனா பிரம்ம சத்தியம், ஜெகன்மித்யா, இது போன்ற ரொம்ப நமக்கு புரியும்படியான விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்லி பல உதாரணங்கள்னால இந்த அத்வைத மதத்தினுடைய ரகசியத்தை, அதாவது சங்கர பாஷ்ய ரகசியத்தை நமக்கு ரொம்ப எளிமையா புரிய வச்சு, அந்த பாஷ்யம்ன்றது நம்மளால கனவுலையும் எட்டி பார்க்க முடியாத ஒரு கிரந்தங்கள், அதெல்லாம் புஸ்தகங்கள். நம்மளால அந்த புஸ்தகத்தை எடுத்து கையால எடுத்து வைக்கிறதே நமக்கு கஷ்டம். அந்த மாதிரி புஸ்தகங்கள், அதனுடைய வியாக்கியானங்கள், டிப்பணி, பாஷ்யங்கள், இதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டமான வஸ்து. அப்படின்னா அந்த அதுல இருக்கக்கூடிய சாராம்சமா இருக்கக்கூடிய ரகசியத்தை ரொம்ப சுலபமா நமக்காக எடுத்து காண்பிச்சார். பலவிதமான உதாரணங்கள். அவருக்கு நமக்கு எவ்வளவு அதுக்கு கிருத்தஜதா நிவேதனம் பண்ணாலும் போராது. அவர் சொன்ன வாக்கியங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் அப்படியே அந்த ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் நானு. சில உபன்யாசகால்லாம் வந்து எப்ப முடிப்பான்னு இருக்கும், சில உபன்யாசகால் சொன்னா ஏன் முடிஞ்சிருத்துன்னு இருக்கும், இவருடைய உபன்யாசம் ஏன் முடிஞ்சிருத்துன்னு இருக்கு. ரொம்ப அமைதியான சைலி. ஒன்னொன்னு இந்த நம்ம மாணவர்கள்கிட்ட எதிர்பார்த்தது இவ்வளவு அமைதியா இருப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை. கண்டிப்பா இது வேதாந்தம் வேற, பசங்க கண்டிப்பா இவ்வளவு அமைதியா இருக்க மாட்டான்னு தான் நினைச்சிருந்தேன் நானு. ஆனா இந்த சுவாமியினுடைய வச்சனங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்தோம்னா உங்க அமைதியாகிறத பார்த்தாலே அவருடைய வச்சனங்களை நம்மளுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கலாம். சங்கர பாஷ்
அவருடைய நைச்சான சந்தானம் அது. அப்படி அர்த்தம் இல்ல. அவர் சொன்ன வச்சனங்கள்னாலதான் நம்ம இவ்வளோ அந்த சிந்தனையில ஆயிட்டோம். நீங்க எல்லாமே மொத்த பேரும் பிரம்மன்ற அந்த ஞானத்துக்குள்ளேயே நீங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் உருமாறி போயிட்டீங்க. அந்த மாதிரி உங்களுடைய மனஸ்திதிகள்லாம் இருக்கு. பார்த்தாலே தெரியுது ஒருத்தர் பிரம்மம் மாதிரியே இருக்கீங்க. அதனால அவருக்கு கிருத்தஜதாபூர்வக தன்யவாதங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி நிறைய அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கியங்களுக்கும் நம்ம தனித்தனியா நன்றி சொல்லணும். அதற்கு சமய சங்கோச்சம் காரணமாக மொத்தமா சேர்த்த அவர் சொன்ன உபன்யாசங்கள் அனைத்துக்கும் அவருடைய திருவடி தாமரையில் தன்யவாதங்களை சமர்ப்பிக்கிறோம். அடுத்து நம்முடைய இந்த அத்வைதத்தினுடைய 2 நாள் உபன்யாச வைபவத்தில் மகா வாக்கியம் தத்துவமசி, அவர் அந்த தத்துவமசி வாக்கியத்தை தத்துவமசி அந்த வாக்கியங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு அதனுடைய விஸ்தாரமான ஒரு தனி செஷனா தனி உபன்யாசமா நம் கல்லூரிக்கு பலவிதமான சம்பந்தங்களை உடையவரான டாக்டர் எஸ் திருமலை சார் அவர்களை சுவாகத்தம் சொல்லி பிரார்த்திக்கிறேன். அதற்கு முன்பாக மாணவர்கள் அனைவருக்கும் தசநிவேஷ விராமம், 10 நிமிஷம் பிரேக். உங்களுக்கு டீ பிரேக், வெளியில டீ இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வெளியில போய் டீயை சாப்பிட்டுட்டு உடனே திருப்பி இங்க வந்து